வணக்கம் மறுநாள் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சிக்கனையும் அன்னாசி பழத்தையும் வச்சு ஒரு க்ரீமியான சிக்கன் கறி வச்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நான் இதை வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். சமைக்க போகிறதுக்கு முன்னதாக ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சமையலுக்கு தேவையான மசாலா பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலில் நம்ம கறி மசாலா தூள் நம்ம போட வேண்டியது இல்லை, ஒன்லி மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசஸ் போடுவோம். இப்போ நான் அதை என்னன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கட்டுருவாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் கொட்டிடுச்சு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், அடுத்ததாக மல்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் எந்த அளவுக்கு சமைக்க போகிறீங்களோ அந்த சமையலுக்கு தேவையானது கரெக்டாக போட்டுக்கோங்க. குறைவாக சமைச்சிங்கன்னா குறைச்சி போட்டுக்கோங்க, அதிகமாக சமைச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக இதோடு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சிக்கன் ஃப்ளேக்ஸ், அரைச்சி காய்ந்த மிளகாய் தூள், இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பொறுன்னு இது மாதிரி 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்ன திங்ஸுன்ற மேலோட்டமாக காட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் சமைக்கும்பொழுது ஒவ்வொன்றா பேரை சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு தான் சமைப்பேன். பாருங்கள், நம்ம இதில் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன சைஸு 1, தக்காளி பழம் 1, சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அன்னாசி பழம் சிறிதளவு தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ், குடைமிளகாய் சோப்பு, பட்டைப்பூ, பார்த்தீங்களா எப்படி சிரிக்குதுன்ட்டு, செங்கப்பழம் சிரிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வாங்க சமைக்கலாம். சட்டி சூடி ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கடுகு தாளிப்பு, இது நல்லா வெடித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வெடித்ததும் அன்னாசி பூ 2, பட்டை 1, அடுத்ததாக மிளகு, அடுத்ததாக வெங்காயம், சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும். அடுத்ததாக கருவேப்பிலை, நான் ஒரு 4 பூண்டையும் ஒரு பெரிய சைஸ் அளவில் இஞ்சியும் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட்டாக இதை ஊற்றிக்கலாம். இதோடு நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா பொடிகளையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாக நம்ம இறைச்சி வகை சமைக்கும்பொழுது அதில் மிளகு நம்ம சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், அது விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது. ஒரு கழுவி என்ன பண்ணிச்சா, குழவி கொட்டிடுச்சான், அதுக்கு என்ன பண்ணிச்சா இந்த மிளகு தட்டி வயலில் போட்டுச்சான், அப்போது விஷமெல்லாம் முறிஞ்சு சரியாயிடுச்சான். அந்த கழுவி யாருன்னு கேட்டு வரீங்க ஃப்ரெண்ட்ஸ், பழமொழி சொன்னால் ஆராயக்கூடாது, கேட்டுக்கிடும். அடுத்ததாக இறைச்சியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இதில் இப்போ கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக இந்த குழம்புல க்ரீமர் பால் சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீர் கரெக்டாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். இது நல்லா கொதித்து இறைச்சி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இறைச்சியோடு இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம், கூடையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு இறைச்சி ஒரு ஆல்ஃப் குக் ஆகிட்டோன்னு நம்ம என்ன பண்ணலாம், இதில் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா வெந்து வரட்டும். இறைச்சி ஒரு 50% வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், சக்கரவள்ளி கிழங்கும் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிட்டு இதோடு சேர்த்து வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் சக்கரவள்ளி கிழங்கு பாதியில் போட்டேன்னா, உருளைக்கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்குக்கு வித்தியாசம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு லேட் ஆகும் வேகிறதுக்கு, சக்கரவள்ளி கிழங்கு அப்படி இல்லை, ஒரு 5 மினிட்ஸில் அது நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் லேட்டாக போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெட்டி வச்ச அன்னாசி பழம் சேர்த்துக்கலாம், அதோடு கூட குடை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் இதோடு சேர்த்து வேக விடலாம். கொஞ்சம் நீர் விட்டு கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அன்னாசி பழத்தை ஏன் போட்டுட்டு 5 நிமிஷம் வேக வைக்கிறேன்னா, அப்போ தான் இந்த அன்னாசி பழத்தோட சாறு ஜூஸ் இந்த சமையல் முழுக்க மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக லாஸ்ட்டாக க்ரீமர் மில்க் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிங் டிங் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா டேஸ்ட்டும் ஒவ்வொன்றா கலந்து அழகாக செம்மையாக இருக்குது. அழகாக இல்லை, பாக்கியும் இல்லை, அழகாக இல்லை, அழகாக மட்டும் இல்லை, பாருங்கள் வாய் வளருது சார். சாப்பிடுவோம், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.